ஹே ஆல் வெல்கம் டு எல்லாமே பேசுவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுறாங்க, என்னோட அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் ஆயிடுச்சு, என்னோட அக்கௌண்ட் வச்சு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் வருது. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்க எப்படி உங்களை அட்டாக் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டூ டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபிஷிங் அட்டாக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் மாதிரி என்னோட அக்கௌண்ட் க்ளோன் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. லைக் வந்து இப்போ உங்களோட அக்கௌண்ட் நேம் வந்து texara@2025 அப்படின்னா texara_2025 போட்டு உங்கள் அக்கௌண்ட் நேம் வச்சே வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட அமௌண்ட் கேட்குறது, உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க பேஜில் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ அமௌண்ட் கேட்குறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. செகண்ட் டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து ஃபிஷிங் பண்ணுறது. லைக் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆஃபர் இருக்குது, இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் சப்மிட் பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்கள் அக்கௌண்ட் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை வச்சு அவங்க லாகின் பண்ணிப்பாங்க. இல்லை அன்வான்டாக இருக்க பப்ளிக் ஒய்ஃபை எதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, அதை வச்சு ஸ்னிஃபிங் பண்ணவும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களை ஹேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டியது உங்களோட செட்டிங்ஸில் MFA நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ MFAன்றது மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன். உங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஓடிபி இல்லாமல் யாராலையும் லாகின் பண்ண முடியாது. ஸோ அன்வான்டாக உங்கள் ஓடிபி எதையுமே நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டீங்க. ஸோ ஷேர் பண்ணவும் கூடாது. ஸோ இஃப் அவங்க வந்து உங்களை வந்து ஸ்னிஃபிங் பண்ணியோ இல்லை உங்களை ஃபிஷிங் பண்ணியோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் எடுத்துட்டா கூட ஸோ அவங்க லாகின் பண்ணும்போது உங்களுக்கு தான் வந்து ஓடிபி வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் உங்கள் ஓடிபி ஷேர் பண்ணாமல் யாரும் உங்களை லாகின் பண்ண முடியாது. தேங்க்யூ ஃபார் ஆல். இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.